அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானங்களுக்கு போட்டியாக சீனா தனது 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான J-35AE உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை தனது சொந்த பயன்பாட்டிற்காக மட்டுமே இத்தகைய ரகசிய விமானங்களை தயாரித்து வந்த சீனா இப்போது முதல் முறையாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காகவே இந்த எக்ஸ்போர்ட் ரக விமானத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் சீனாவின் இந்த அதிநவீன போர் விமானத்தை வாங்கும் முதல் நாடாக பாகிஸ்தான் இருக்கும் என்று உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சமீபத்தில் நிலவிய ஆபரேஷன் சிந்தூர் வான்வழி மோதல்களுக்கு பிறகு இந்த விவகாரம் தெற்காசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் அரசு தொலைக்காட்சியில் அண்மையில் வெளியான காட்சிகளில் முழுமையாக தயாரான 001 சீரியல் எண் கொண்ட J-35AE போர் விமானம் பொதுவெளியில் காட்டப்பட்டது. இதில் சீன விமானப்படையின் முத்திரை இல்லாமல் இதனை தயாரித்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா நிறுவனத்தின் லோகோ மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இதுவே இது விற்பனைக்கான விமானம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேக் 1.8 வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த விமானம் எதிரிகளின் ரேடார்களில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. மேலும் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை குறிவைத்து தாக்கும் AESA ரேடார் மற்றும் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் PL-15 ஏவுகணைகளையும் இது ஏந்தும் திறன் கொண்டது. இந்த விமானத்தின் மற்றொரு வியக்கத்தக்க அம்சம் என்னவென்றால் இதன் உற்பத்தி வேகம் மற்றும் விலைதான். அமெரிக்காவின் F-35 விமானங்களை விட மிக குறைந்த விலையில், அதாவது சுமார் 35 முதல் 80 மில்லியன் டாலர் மதிப்பிலேயே இது விற்பனைக்கு வருகிறது. மேலும் வெறும் 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு புதிய விமானத்தை தயாரித்து வெளியிடும் அளவிற்கு சீனாவின் தொழிற்சாலைகள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் சுமார் 40 J-35 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக அந்நாட்டு விமானிகள் ஏற்கனவே சீனாவில் பயிற்சியை தொடங்கிவிட்டதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த தகவல்களை வெறும் ஊடக செய்திகள் என்று கூறி தற்போதைக்கு மழுப்பி வருகிறார். ஆனால் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான எல்லை பதற்றங்கள் மற்றும் பாகிஸ்தானின் வான்வழி பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இந்த ஒப்பந்தம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் தெற்காசிய பிராந்தியத்தில் வான்வழி ஆதகத்தை செலுத்தும் இந்தியாவின் முயற்சிக்கு இது சவாலாக அமையலாம் என்று ராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.